பிரியாணி கொடுத்த மரண அடி, காட்டி கொடுத்த ஏஐ. எத்தனை ஆயிரம் கோடி தெரியுமா? தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். இந்தியாவில் பிரியாணி என்பது வெறும் உணவு மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு. ஆனா அதே பிரியாணி தான் தற்பொழுது ஒரு மாபெரும் வரி ஏய்ப்பு கும்பலை சிக்க வைத்திருக்கு. சுமார் 70,000 கோடி வருவாயை மறைத்ததாக கூறப்படுது. ஒரு மெகா மோசடி வழக்கை வருமான வரித்துறை ஆய்வு செய்த பொழுது பிரியாணி விற்பனை புள்ளி விவரங்கள் அதிகாரிகளுக்கு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. டிஜிட்டல் பில்லிங் தரவுகளை ஆய்வு செய்த பொழுது பிரியாணி விற்பனையில் மிகப்பெரிய அளவில் குளறுபடி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஹைதராபாத், பெங்களூர், சென்னை மற்றும் மும்பை போன்ற நகரங்களில் பிரியாணி ஒரு பொருளாதாரமாகவே திகழ்கிறது. இந்த ஊழல் அம்பலமான விதம் ஆச்சரியமானது. ஒரு குறிப்பிட்ட அளவு பிரியாணி தயாரிக்க தேவைப்படும் அரிசி, இறைச்சியின் அளவு கணக்கில் காட்டப்பட்ட விற்பனைக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி இருந்திருக்கு. இதெல்லாம் ஆய்வு செஞ்ச பொழுதுதான் அவங்களுக்கு இந்த சிக்கல் தெரிஞ்சிருக்கு. உணவகங்கள் தாக்கல் செய்த ஜிஎஸ்டி கணக்கு மிக குறைவாகவே இருந்திருக்கு. வார இறுதி நாட்கள் மற்றும் பண்டிகை காலங்கள்ல ஆயிரக்கணக்கான பிரியாணி விற்பனையாகும். இந்த நிலையில மென்பொருள் பதிவுகள் மிக குறைந்த எண்ணிக்கையிலான பரிவர்த்தனையை காட்டுது. ஜென்ரலாவே விசேஷ டைம்ல, பண்டிகை நாட்கள்ல, சனி ஞாயிறுல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பிரியாணி விற்கும். நார்மலான மனிதர்களுக்கே தெரியும். இது தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள பிரியாணி உணவகங்கள்ல அதிகாரிகள் வழக்கமான சோதனை தான் நடத்தியிருக்காங்க. அப்பொழுது பல லட்சக்கணக்கான பில்லிங்கின் உண்மைத்தன்மை ஆய்வு செய்ய வசதியை பயன்படுத்தி அப்பொழுது பல உணவகங்கள் உண்மையான வருவாயை மறைக்க பில்லிங் மென்பொருளை கையாண்டது தெரிய வந்தது. இதன் மூலம் அளிக்கப்பட்ட பில்களை ஏஐ கண்டுபிடிச்சிருச்சு. இதன் மூலம் பல உணவகங்கள் அதிக வருவாய் பெற்றதும், ஆனால் அவர்கள் மிக குறைவான கணக்கு காட்டி வரி ஏய்ப்பு செய்ததையும் அதிகாரிகள் கண்டறிஞ்சிட்டாங்க. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அதிகாரிகள் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா உட்பட நாடு முழுவதும் உள்ள உணவகங்கள்ல இந்த சோதனையை நடத்தணும்னு முடிவு பண்ணி நடத்தினாங்க. இதன் மூலம் கடந்த ஆண்டுகள்ல சுமார் 70,000 கோடி வரி ஏய்ப்பு நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பில்கள் தயாரிக்க உணவகங்கள் பயன்படுத்தும் ஒரு பெரிய கணினி அமைப்பை ஏஐ மூலம் இந்த கண்டுபிடிப்பு செய்யப்பட்டிருக்கு. இந்த பில்லிங் மென்பொருளை நாடு முழுவதும் 1,00,000க்கும் மேற்பட்ட உணவகங்கள் பயன்படுத்துறாங்க. கணினி கருவிகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி அதிகாரிகள் கிட்டத்தட்ட 1.77 லட்சம் உணவகங்களின் பில் பதிவுகளை சரிபார்த்து சுமார் 60,000 டிராபைட் தரவை ஆய்வு செஞ்சாங்க. வாடிக்கையாளர்கள் பணம் செலுத்திய பிறகு பல பில்கள் அமைதியா நீக்கப்பட்டிருக்கு அல்லது அமைப்புக்கு மாற்றப்பட்டிருக்கு என்பதை அவங்க கண்டறிஞ்சிட்டாங்க. தடவியல் தரவு பகுப்பாய்வு மற்றும் ஏஐ கருவிகள் மூலம் நடத்தப்பட்ட இந்த விசாரணையில் கடந்த 2019-2020 நிதியாண்டில் இந்த உணவகங்கள் குறைந்தது 70,000 கோடி மதிப்புள்ள விற்பனையை மறைச்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மறைக்கப்பட்ட வருமானத்திற்கான வரி மற்றும் அபராதத்தை அதிகாரிகள் இன்னும் கணக்கிடல. இந்த மென்பொருள் மூலம் இந்தியா முழுவதும் சுமார் 13,317 கோடி மதிப்பிலான செலுத்தப்பட்ட பில்கள் பதிவுகள் நீக்கப்பட்டிருக்கு. இதில் ஆந்திரா, தெலுங்கானாவில் மட்டுமே 500 கோடி பில் பதிவு மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் உள்ள சுமார் 40 உணவகங்களில் மட்டுமே நடத்தப்பட்ட விரிவான மற்றும் டிஜிட்டல் விசாரணைகளில் சுமார் 400 கோடி அளவு சட்டவிரோத பரிவர்த்தனைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 5 மாநிலங்கள் வரி ஏய்ப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கர்நாடகா அதிகபட்சமா 2,000 கோடி, தெலுங்கானாவில் 1,500 கோடி, தமிழ்நாட்டில் 1,200 கோடி வரி ஏய்ப்பு செய்யப்பட்டிருக்கு. மொத்த விற்பனையில் சுமார் 27% மறைக்கப்பட்டிருக்கு. விற்பனையை மறைப்பதற்கு
மென்பொருளை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த முறைகேடு எப்படி நடந்ததுன்னு பார்த்தா, உணவகங்கள் அனைத்துமே பொதுவா பரிவர்த்தனைகள் பணம், கார்டு, யூபிஐ மூலம் தான் மேற்கொள்றாங்க. இதனால ஊழியர்கள் பணத்தை திருட முடியாது. ஆனா உரிமையாளர்கள் இந்த வசதியை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திட்டாங்க. இதில் ரொக்க பில்களை மட்டும் நீக்குவது ஒரு பொதுவான தந்திரம். மற்றொரு தந்திரம், சில நாட்களுக்கு அல்லது ஒரு மாதம் முழுவதும் அனைத்து பில்லையுமே அழிச்சிட்டு பின்னர் மிக குறைந்த வருமானத்தை காட்டுறது. இது வருமான வரி தாக்கல் செய்யும் பொழுது இந்த புதிய வழிகளை இப்ப கையாண்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். 6 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 2.43 லட்சம் கோடி உணவக விற்பனையை ஆய்வு செய்த பொழுது 70,000 கோடி மெகா மோசடி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. முதல்ல ஹைதராபாத், விசாகப்பட்டினம் மற்றும் அருகில் உள்ள நகரங்கள்ல தொடங்கியது இந்த விசாரணை. மோசடியின் அளவு பெரிய அளவில் விரிந்ததால் விசாரணை நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டுச்சு. இது ஒரு ஆரம்பம் மட்டும் என்று தெரிவித்த அதிகாரிகள் பல பில்லிங் மென்பொருள் அமைப்புகள் மூலம் மேலும் இதே போன்ற முறைகேடுகளை மறைத்து வைத்திருக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஐடி துறை சமீபத்துல மிகப்பெரிய வரி ஏய்ப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. அது அப்ப நாடு முழுவதும் பேசப்பட்டு பரபரப்பா விவாதிக்கப்பட்டது. தற்பொழுது ஏஐ மற்றும் பிக் டேட்டா உதவியோட இந்த உணவகங்களின் பில் தரவை பகுப்பாய்வு செய்த ஐடி துறை இந்த வரி ஏய்ப்பை பயன்படுத்தி இருக்கு. இப்ப இந்த உணவகங்கள் வரி ஏய்ப்பு செய்தது தற்பொழுது அனைவரின் கவனத்தையும் ஈற்றிருக்குன்னு சொல்லலாம். இது போன்ற தகவல்களுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.